வீடியோவில் ஃப்ளட்டரில் வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்க ஆயுஸ்வை வாண்ட் டு லீவ் அண்ட் ஜெஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு முதல் பேஜ் டேஷ்போர்ட்டுக்கு போகிற மாதிரி நோன்னு கொடுத்தோம்னா அதே பேஜில் இருக்கிறது எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்கிற பட்டனுக்கு கிளிக் பண்ணினோம்னா டேஷ்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்க ஆயுஸ்வை வாண்ட் டு லீவ் ஜெஸ்ஸாக இருந்தால் அதுக்கு முதல் பேஜுக்கு போகும். நோவாக இருந்தால் அதே பேஜில் நிற்கிறேன். ஜெஸ்ஸாக இருந்தால் அதுக்கு முதல் பேஜுக்கு அந்த பேஜுக்கு போகும். இல்லாட்டி வந்து அதே இதில் இடத்துல நிற்கும். இந்த மாதிரி இப்படி வந்து எப்படி செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து மையப்பண்ட பேரில் ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து அதுக்குள்ளே நாங்கள் இங்கே மெட்டீரியல் ஆப்பை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். தொடர்ந்து அங்கே வந்து அதுக்குள்ளே வந்து ஹோம் ஸ்க்ரீன் என்ற ஒரு மெத்தட்டை வந்து கால் பண்ணி ஹோம் ஸ்க்ரீன் என்ற பேரில் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து ஹோம் ஸ்க்ரீன் என்ற டேபிள் ஒரு ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸ் க்ரியேட் பண்ணி தொடர்ந்து எழுதின ஹோம் ஸ்க்ரீன் என்ற ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸுக்குள்ளே ஆப் பார் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். வெல்கம் என்ற பேரில் வந்து ஒரு ஆப் பார் க்ரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து அதுக்கு பொடியாக சைல்ட் வந்து எலிவேட்டட் பட்டன் போட்டிருக்கிறோம். கோ டு டேஷ்போர்ட் என்ற ஒரு எலிவேட்டட் பட்டன், அதுக்கு டெக்ஸ்ட் வர மாதிரி ஒரு எலிவேட்டட் பட்டன் போட்டிருக்கிறோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணினோம்னா அதர் ஸ்க்ரீன் என்ற ஒரு இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்க இன்னொரு நேவிகேட்டரை சூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். இன்னொரு அதர் ஸ்க்ரீன் என்ற ஒரு பேஜுக்கு இன்னொரு ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஸ்டேட்ஃபுல் ஸ்விட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு போகிற மாதிரி நம்ம கோ டு டேஷ்போர்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க இன்னொரு அதர் ஸ்க்ரீன் என்ற பேரில் ஒரு ஸ்டேட்ஃபுல் ஸ்விட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு போகிற மாதிரி இப்படி நேவிகேட்டரை சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து அப்டேட் டாட் என்ற ஒரு என்ற பேரில் ஒரு ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து அதர் ஸ்க்ரீன் என்ற பேரில் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே அது வந்து ரிட்டர்ன் பண்ண போது வில் பாப் ஸ்கோப்ன்றதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. எழுதின அதர் ஸ்க்ரீன் என்ற ஸ்டேட்லெஸ் ஸ்விட்சஸ் ரிட்டர்ன் பண்ணுது. வில் பாப் ஸ்கோப்ன்றதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதிட்டு தொடர்ந்து வில் பாப் என்ற மெத்தட்டை வந்து கால் பண்ணி அதுக்குள்ளே பூல் வேல்யூராக வில் லீவ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கேன். தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து சைல்டாக டயலாக்ன்ற ஒரு மெத்தட் எழுதி அதுக்குள்ளே வந்து கண்டெக்ஸ் கோலம்பட்டு கண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்த பில்டரை கால் பண்ணி அலர்ட் டயலாக்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆயுஸ்வை வாண்ட் டு லீவ் என்ற டெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து எக்ஸன்ஸாக வந்து 2 எலிவேட்டட் பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ப்ரெஸ் என்ற மெத்தட்டை கிளிக் பண்ணிக்க வில் லீவ் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் நேவிகேட்டர் டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் டாட் பப் பண்ண மெசேஜஸாக இருந்தால் முதல் பேஜுக்கு போகிற மாதிரியும், அப்படி நோவாக இருந்தது ஜெஸ்ஸண்டா முதல் பேஜுக்கு போகிற மாதிரியும், நோவாக இருந்ததுண்டா அதே பேஜில் நிற்கிற மாதிரி என்னொரு டெக்ஸ்ட் பட்டன் க்ரியேட் பண்ணி நோவாக இருந்தால் அதே பேஜில் நிற்கிற மாதிரியும், நோன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க அதே பேஜில் நிற்கிற மாதிரி இப்படி ஒரு பட்டன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்க இந்த அலர்ட் மெசேஜ் வந்து ஜெஸ்ஸாக இருந்தால் முதல் பேஜுக்கு போகிற மாதிரியும், நோவாக இருந்தால் அதே பேஜில் நிற்கிற மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.